சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை திறமையாக பயன்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறார். அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். முதல் மகன் ஆடு மேய்ப்பதிலே கெட்டிக்காரனாகவும், இரண்டாவது மகன் மரங்களை வளர்ப்பதிலே கெட்டிக்காரனாகவும், மூன்றாவது மகன் யாழ் மீட்டுவதிலே கெட்டிக்காரனாகவும் இருக்கிறான். அப்பொழுது ஒரு நாள் அந்த 3 மகன்களையும் அழைத்து, 5 ஆண்டுகள் நான் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறேன், இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பயணம் மேற்கொள்கிறார். அரசர் சென்ற சில நாட்களுக்குள்ளாக அந்த நாட்டிலே கொடும் பஞ்சம் ஏற்படுகிறது. மக்கள் உணவில்லாமல் துன்பப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த இளவரசனை நாடி வந்து கேட்ட பொழுது, அந்த இளவரசன் தான் வளர்த்து வைத்திருந்த ஆடுகளை எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து பசியாறி கொள்ள உதவினான். இன்னும் சில மாதங்கள் கழித்து அந்த நாட்டிலே எப்பொழுதும் இல்லாத ஒரு கடும் குளிர் நிலவுகிறது. அப்பொழுது மக்கள் மீண்டுமாய் இளவரசனை அணுகி வந்த பொழுது, இந்த இரண்டாவது மகன் தான் வளர்த்திருந்த மரங்களை வெட்டி அவர்களுக்கு கொடுத்து, அதிலிருந்து நீங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானாம். இன்னும் அவர்களுடைய துன்பம் நீங்கியதாக இல்லை. மக்கள் அனைவரும் 3வது இளவரசனிடத்திலே வந்து அழுத பொழுது அவர்களோடு சேர்ந்து இந்த 3வது இளவரசனும் அழுகிறான். அந்த மக்களின் துயர் நீங்காமையால் பலரும் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். இன்னும் சில மாதங்கள் கழித்து அரசர் மீண்டுமாய் அந்த நாட்டிற்கு வந்து இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று கேட்ட பொழுது, ஒவ்வொருவரும் தான் வைத்திருந்த ஆடுகளை கொண்டு மக்களின் பசியை நீக்கினேன், நான் வைத்திருந்த மரங்களை கொண்டு மக்களினுடைய குளிரை போக்கினேன் என்று சொன்ன பொழுது 3வது மகன் மட்டும் வாய் திறவாமல் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது தந்தை கோபம் கொண்டு, நீ என்ன செய்தாய் என்றபோது அவை எதுவும் சொல்லாமல் அமைதியாயிருந்தாராம். அப்பொழுது அந்த தந்தை அந்த 3வது மகனை பார்த்து சொல்லுகிறார், நீ வைத்திருக்கக்கூடிய யாழை கொண்டு இசை மீட்டி இருந்தால் இந்த மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள், உன்னோடு இருந்திருப்பார்கள். நீ வைத்திருந்ததை சரியாக பயன்படுத்தவில்லை, நீ சிறைக்கு செல்லும் என்று தன் சொந்த மகனையே சிறைக்கு அனுப்பியதாக கதை முடிகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே போலதான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக உன்னதமான ஒரு உவமையை நமக்கு குறிப்பிடுகிறார். இந்த உவமையானது இயேசு மெசியாவாக மீண்டும் இந்த உலகிற்கு வருகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கதான், தம் சீடர்களுக்கு எடுத்துரைக்கதான் இந்த உவமையை பயன்படுத்துகிறார். இந்த உவமை 3 உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. ஒன்று, இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே இறைவன் தாளந்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகிலே எந்த மனிதனும் தாளந்து என்பது நம்ம பெற்றிருக்கக்கூடிய திறமைகளை, நாம் பெறக்கூடிய பொறுப்புகளை குறிக்கிறது. நம் அனைவருக்குமே இறைவன் திறமைகளை கொடுத்திருக்கிறார். இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 4வது இறை வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் இறைவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். இறைவன் முன்னிலையிலே அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே இறைவன் திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதனை நாம் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய திறமை என்ன என்பதை நாம் கண்டடைய வேண்டும். நம்மிலே பலரும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன என்பதை உணராமலேயே நம் வாழ்வில் இருந்து விடுகிறோம் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. இரண்டாவது, இன்றைய நாளின் உவமை நமக்கு கொடுக்கக்கூடிய 2வது பாடம், இறைவன் பாராபட்சமன்றி அனைவருக்கும் அவரவரின் திறமைக்கேற்ப தாளந்தை கொடுத்திருக்கிறார். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12வது அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே வாசிப்போம். தூய ஆவியானவர் சிறலுக்கு ஞானம் நிறைந்த சொல்வலத்தையும்
சிலருக்கு பிணி தீர்க்கக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருத்திருக்கிறார் என்று. அதாவது இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஒரே போனவர்கள் அல்ல. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மரத்தினுடைய செடிகளும் கிளைகளும் கொடிகளும் வெவ்வேறு விதமாய் அமைந்திருப்பது போல நமது கைகளில் உள்ள கைரேகைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பிலே இருப்பது போல இறைவனுடைய படைப்பிலே நாம் அனைவருமே தனித்துவமானவர்கள். நம்முடைய தனித்துவத்திற்கு ஏற்றமாறு இறைவன் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நான் இறைவனின் பார்வையிலே தனித்துவம் மிக்கவன் என்பதை உணராததால்தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய திறமைகளை அடுத்தவர் கொண்டிருக்கக்கூடிய திறமைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முயலுகிறோம். என்னிடத்திலே இவை மட்டும்தான் இருக்கிறது, அடுத்தவரிடத்திலே என்னை விட அதிகமாக இருக்கிறது என்று நம்மை அடுத்தவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் அங்கு போட்டி மனப்பான்மை உருவாகிறது, பகைமை உருவாகிறது, மனக்கசப்பு உருவாகுகின்றது. ஆகவே இன்றைய நாளின் இந்த ஓமை நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாடம், இறைவன் பார்வையில் நாம் அனைவருமே தனித்துவமானவர்கள். நம்முடைய தனித்துவத்திற்கேற்ப இறைவன் தாளந்துகளை நமக்கு அளித்திருக்கிறார். மூன்றாவது இந்த ஓமை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு மனிதரினுடைய வாழ்வுமே அவரினுடைய உழைப்புக்கேற்று அமைந்திருக்கிறது. நாம் அனைவருமே இறைவனிடமிருந்து தாளந்தை பெற்றிருக்கிறோம், அதுவும் நம்முடைய தனித்துவத்திற்கேற்ப நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தாளந்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை பொறுத்துதான் என் வாழ்வு எப்படி அமைகிறது என்பதை இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய தாளந்துகளை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, சோம்பேறித்தனமும் உழைக்க மனமில்லாத மந்த உள்ளமும் தான் நம்முடைய வாழ்வு வளமையான ஒன்றாக இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் விடிவெள்ளியாம் லூர்து அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற நீங்களும் நானும் அன்னை மரியாளின் உதவியுடன் அன்னை மரியாளை போல ஒவ்வொரு நாளும் இறைவனின் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன என்பதை கண்டுணர்ந்து அந்த திறமையை நான் எப்படி பயன்படுத்தி என்னை இறையாட்சிக்குள்ளாக உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய், அதை உணர்ந்து செயல்படுத்துபவர்களாய் வாழ வேண்டிய அருளுக்காக தொடர்கின்ற பலியிலே ஜெபிப்போம். இறைவன் உங்களை எந்நாளும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.